சேலம் நெய்க்காரப்பட்டி ஸ்ரீ மூங்கில் குத்து முனியப்பன் திருவிழா. சேலம் நெய்க்காரப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ மூங்கில் குத்து முனியப்பன் திருக்கோவிலில் வருடம் ஆடி மாதம் முதல் வியாழக்கிழமை அன்று முனியப்பனுக்கு திருவிழா நடைபெறும். இதனை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ மூங்கில் குத்து முனியப்பனுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு பிரம்மாண்ட மலர் மாலைகள் சூட்டி சிறப்பு அலங்காரம் செய்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து தாரை தப்பட்டை மேல தாளங்கள் முழங்க உற்சவ தெய்வங்கள் புறப்பாடு நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு திருவிழாவை சிறப்பித்தனர். மேலும் பக்தர்கள் ஆடு கோழி என பலியிட்டு பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து எருதாட்டம் நடைபெற்றது. சுமார் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பெரியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு உழவு செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் உழவு செஞ்சுட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா மாடோட ஏர் ஓட்டிட்டு இருந்தாரு. அவர் இழப்பாரலான்னு சொல்லி சிறிது நேரம் வந்து உறங்குறதுக்கு போனப்ப அந்த ஏர் மூங்கில் குச்சை வந்து ஊனிட்டு இந்த இடத்துல ஊனிட்டு போயிருக்கிறாரு. அது பாத்தீங்கன்னா அவர் போய் உறங்கிட்டு வரதுக்குள்ளார பாத்தீங்கன்னா அதை புடுங்க முடியல. அது அப்படியே வந்து மூங்கில் முளைச்சிருக்கு. அதை வந்து அவர் முடிவு வந்து நைட்டு வந்து வீட்டுக்கு போயிடறப்ப அவர் கனவுல வந்து சாமி சொல்லியிருக்கு, ஏன் அந்த எதுவும் புடுங்க முடியல அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, நான் வந்து இந்த மூங்கில் குத்து முனியப்பனா நான் உருவாயிருக்கிறேன். இங்கிருந்து நான் வந்து மக்களுக்கு எல்லா செல்வாக்கும் அருளும் நான் பொழிகிறேன். இந்த இடத்துல இருந்து எனக்கு சிறப்பா பண்டிகை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த முனியப்பன் வந்து அந்த கனவுல, அந்த பெரிய ஒரு கனவுல சொன்னதுனால அந்த காலத்துல இருந்து இது வந்து நடைமுறையில நடந்துட்டு இருக்குதுங்க. ஏறு அந்த மாட்டோட இருக்கிறதுனால மாட்டை வச்சு நாங்க திருவிழா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏறு வந்து சாமியெல்லாம் நாங்க கும்பிட்டு அந்த விழாவை நாங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறோங்க. பக்தர்கள் அனைவரும் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க. என்னங்கண்ணா, என் பேர் வந்து பூபதிங்க. நான் விழா கமிட்டி தலைவரா இருக்கிறேன். பொதுவா பாத்தீங்கன்னா எங்க ஆடு கோழி இதெல்லாம் வந்து பக்தர்கள் வேண்டுதலைக்காக நேர்த்தி பூஜை செய்வாங்க. அருள்வாக்கு வந்து ஒரு சிலருக்கு வரும், அருள்வாக்கு சொல்லுவாங்க. சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா எருதாட்டம் தான் மெயின். எருதாட்ட திருவிழா தான் வந்து சிறப்பா நாங்க கொண்டாடுறது வந்துங்க. ஊர் காளைகளை வந்து கொண்டு வந்து 18 பட்டி கிராமமும் நாங்க ஒன்னா சேர்ந்து திருவிழாவை ஒத்துமையா செஞ்சுட்டு இருக்கிறோங்க. இது வந்து ஒரு 500-1000 வருஷம் அப்படியே முன்னோர்கள் காலத்துல இருந்து வந்துட்டு இருக்குங்க. தலைமுறையா நாங்க பாத்துட்டு இருக்கோம். எத்தனை தலைமுறைன்னு எங்களுக்கே தெரியாது.